வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இன்றைக்கு சமைச்சு கொண்டுருக்கிறோம் எங்களோட வீட்டில். எங்களோட சின்ன செல்லக்குட்டி இப்போ பாருங்கள் வெங்காயம் முடிச்சு கொண்டுருக்கிறா. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கட்லட் செய்ய போகிறோம். கட்லட் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம், லீச் எடுத்து வச்சுருக்கிறோம். கட்லட் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விடுவோம். இந்த இதில் தாளிக்கிறதுக்கு நிறைய தேவையில்லை. எங்களுக்கு சுகர் வைக்கிறதுக்கு நல்லமா தாமரைக்காய் பிடிங்கி வச்சுருக்கிறோம். பாருங்கள் இப்போ வெயில் காலம் தானே, அதால் ஜம்பு காயும் இருக்குது. இப்போ நாங்கள் சமைச்சு கொண்டிருக்க அப்பப்போ இதுகளை சாப்பிட்றது நல்லதானே வெயில் காலத்தில், அதால் சமையலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். நான் கட்லட் இலைவெல்லாம் செய்யணும். நான் ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன். சிறிதளவு சீரகம் நாங்கள் போடுறோம், சிறிதளவு கடுகு போடுறோம், கொடுங்க போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் நிறைய மரமாக இருக்குது. நாங்கள் இப்போ பிடிங்கி வச்சுக்கிற கருவேப்பமிலையை கொண்டு போய் கருவேப்பமிலையை நாங்கள் தாளினைக்கு போடுறோம். வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை நாங்கள் இதில் சேர்த்தோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இது தாளினைக்கு வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வறுக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான லீக்ஸ் போட்டு கொண்டிருக்கிறோம். சாதுவா லீக்ஸு வதங்கி தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள் எல்லாம் வடிவாக வதங்கி கொண்டு வரைக்க இனி நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அமுத்தி வெட்டி வச்சுருக்கிறோம், அதை போட போகிறோம். நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கிழங்கு அமுத்தி வச்சுருக்கிறோம். அதை இந்த வடிவாக திரட்டி எடுத்துக்கணும். மீன் தீன் எடுத்து வச்சிருக்கிறோம். மீன் தீன் வைக்கிறோம். இதில் நாங்கள் மீன் தீனை வளர்ப்போம். தேவையான அளவு மீன் தீன் அடித்த மிளகாய் வச்சுக்கிறோம். உரைப்புக்காண்டு போடுறோம். பாருங்க அழகாக வந்திருக்குது. இனி நாங்கள் இதை ஆற வச்சு இதுக்கு கட்லட்டாக பிடிக்க பார்ப்போம். இது அதை நாங்கள் உருண்டையாக பிடிப்போம். அப்படியே பிடிச்செடுப்போம். இப்போ நாங்கள் அந்த உருட்டி வச்சுருக்கிற கட்லட்டை மாவில் உருட்டி எடுப்போம். மாவில் துவைச்சி வச்சுருக்கிறோம், கட்டி வச்சுருக்கிறோம். தேவையான அளவு ரசக்குத்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம். முட்டையில் இதை பிரட்டி எடுக்க போகிறோம். இனி ரசக்குத்தூளில் போட்டு எடுத்து இங்கே எடுத்து விட்டுறாங்க. இந்த இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு அதில் போட்டு எடுக்க போகிறோம். நல்ல வடிவாக பொன் கலரில் பொரிஞ்சு வருவாங்க. கட்லட் அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கட்லட் செய்து முடிச்சிட்டோம். 4 மணி சாப்பாட்டாக சாப்பிட்றதுக்காண்டி இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன வேலை, ஒரு உடனே செய்யக்கூடியது. சும்மா ஒரு சோட்டிஸாக சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.